நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு மெய்சிலிருக்கும் சம்பவம். ராமசாமி ஐயர் என்று ஒரு வழக்கறிஞர், பெரியவர் பால் மிகுந்த பக்தியும் ஈடுபாடும் கொண்டவர். ஒரு முறை வெங்கடாத்ரி அகரம் என்கின்ற ஒரு இடத்திற்கு பெரியவர் அவர்கள் வந்து முகாமிட்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட ராமசாமி ஐயர் அவர்கள் தன்னோடு பணியாற்றுகின்ற அவருக்கு உதவியாக இருக்கின்ற துணை வழக்கறிஞர்கள், ஜூனியர்கள், இவர்களோடு பெரியவரை கூட்டமாக தரிசனம் செய்து பெரியவருடைய ஆசிகளை வேண்டி பெற்றுக்கொண்டார். நான் இந்த நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கிறேன், குரு தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். குரு தரிசனமும் கோடி புண்ணியம். நல்ல குரு, அவரை நாம் நாடி சென்று ஆசிகளை பெறுவதற்கு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது. அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் உண்டு. அதனால எப்பொழுது நமக்கு ஒரு குருவின் தரிசனம் கிடைக்கப் போகிறது என்றாலும் அதை எப்பாடுபட்டாவது நாம் தேடி அடைந்து விட வேண்டும். இதனால நம்முடைய கர்மங்கள் இருக்கிறதே, இவைகளில் பல விஷயங்கள் அடிபட்டு போகும். அதாவது தீய கர்மங்கள் பல அடிபட்டு போகும். நாம் மிகச்சரியாக மிக யோக்கியமாக எந்த பாவமும் செய்யாமலெல்லாம் வாழ முடியாது. பாவத்தை குறைவாக வேண்டுமானாலும் செய்கின்றவர்களாக இருக்கலாம். அதனால தான் மனித வாழ்க்கையில் எப்படி நம்ம தினந்தோறும் குளிக்கிறோமோ அதுபோல் தினந்தோறும் பரிகாரம் செய்வதற்கும் நம் மதம் சில வழிகளை நமக்கு சொல்லி இருக்கிறது. அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு போவது, வீட்டு வெளியில் அரிசி மாவிலே கோலம் போடுவது, அதை சாப்பிட எறும்புகள் வரும், அது பசியாரும், எங்கேயோ எறும்பை மிதித்த பாவம் இதில் நமக்கு சரியாகும். க்ஷேத்திரங்களுக்கு போவது, புண்ணிய நதிகளிலே புண்ணிய திருக்குளங்களிலே நீராடுவது, பிரதோஷ வேளையிலே பூஜையை கலந்து கொண்டு பிரதோஷ தரிசனம் செய்வது, இவைகளெல்லாம் நாம் நம்மையும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற தவறுகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பிரதானமானது குரு தரிசனம். குருவை தரிசிக்கும் பொழுது அவர் நம்மளை அப்படியே ஆழமாக ஒரு பார்வை பார்த்தாலே போகிறோம். அந்த பார்வையாலே நம்முடைய பாவங்கள் அவ்வளவையும் அவராலே களைய முடியும். குருவுக்கு அப்படி ஒரு சக்தி. ஏன்னா அவர் நம்மளை போல ஆசா பாசத்தோடு அவர் வாழவில்லை. அவர் எப்பொழுதும் ஜபதபம் என்றும் கூடியவரை இப்போ நம்மளாம் பாவ புண்ணியங்களை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிறு தவறு கூட செய்யாத அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு, சொல்லப்போனால் தவத்திற்காகத்தான் வாழ்வு என்று அவர் தன்னை ஒரு நெருப்பு போல சுயம் பிரகாசமாக தன்னை அவர் வைத்து கொண்டு நமக்காக, சமூகத்திற்காக நல்வழி காட்டுவதற்காகவே அவர் தன்னை அந்த மாதிரி ஆக்கி கொண்டு விட்ட ஒருவர். அதனால கடவுள் குருநாதர் வடிவில் தான் நடமாடுகிறார். ஆகையினால நம்ம குரு தரிசனம் செய்வது நமக்கு நல்லது. அந்த அடிப்படையில் தான் ராமசாமி ஐயர் அவர்கள் மகா பெரியவரை தரிசனம் செய்கிறார். அப்படி தரிசனம் செய்யும் பொழுது அட்சதை போட்டு அன்றைக்கு பெரியவர் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்தார். எல்லாரும் அப்படி விழுந்து சேவிக்கும் பொழுது மந்திராட்சதை என்று மஞ்சள் அரிசி இருக்கிறதே, அதாவது பூத்தூவி ஆசீர்வதிப்பார்கள், தீர்த்தம் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். அட்சதை போட்டு ஆசீர்வதிப்பது என்பதெல்லாம் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. பெரும்பாலும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அட்சதை போட்டு ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையான ஒன்று. அன்றைக்கும் அன்றைக்கு அதிசயம், பெரியவர் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அபூர்வமான ஒன்று. அந்த இடத்துல அட்சதை சார்ந்து ஏதாவது நிகழ்ந்திருந்தால்தான் அன்றைக்கு அந்த அட்சதெல்லாம் போட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இல்லைன்னா பெரும்பாலும் கையால் ஆசீர்வாதம் பண்ணுவார். பிரசாதம் கொடுப்பார், பழங்கள் கொடுப்பார்,
ஒரு கொய்யாப்பழம் கொடுப்பார், இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்து கொடுப்பார், தீர்த்தம் கொடுப்பார். இப்படி அவர் தருவது வழக்கம். அட்சதை போட்டு ஆசீர்வதிப்பது அப்படிங்கிறது எப்பொழுதாவது நிகழ்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் ராமசாமி ஐயரும் அவருடைய ஜூனியர்களும் எல்லோரும் விழுந்து வணங்குகிறார்கள் ஒவ்வொருத்தராக. அப்போ எல்லாருக்கும் அட்சதை போடுறார். எல்லாருடைய தலையிலேயும் தான் அட்சதை போடணும். இந்த அட்சதைக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்த அட்சதை முனை முறியாத முழு அரிசியாக இருக்க வேண்டும், மஞ்சளோடு பூரணமாக சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். இப்போ ஒரு கல்யாணத்தில் கூட ஆயிரக்கணக்கான பேர் மணமக்களை நோக்கி அட்சதையை வீசி எறிந்து ஆசீர்வதிக்கதை நாம் பார்த்துருக்கலாம். இந்த மஞ்சளுக்கும் இந்த அரிசிக்கும் நம்முடைய உள்ளங்கையில் இருந்து நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நல்ல எண்ணம் இருக்கிறது, அவைகளை எல்லாம் வசீகரமாக எடுத்துக்கொண்டுள்ள ஒரு சக்தி உண்டு. காந்தம் போன்றது அது. ஒரு உள்ளங்கையில் நாம் அட்சதை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அட்சதை நம்முடைய எண்ணம் எதுவோ அதற்கு தகுந்தாற் போல் அது மாறிவிடுகிறது. நாம் ஒரே நேரத்தில் முகூர்த்த நேரம் என்பது ஒரு நிமிடம் 1.5 நிமிடத்தில் தாலி கட்டுகிற சம்பவம். அப்போ அத்தனை பேரும் போய் ஒவ்வொருத்தரும் தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் நடக்கிற காரியமா? அதனால் ஒரே நேரத்தில் நல்ல முகூர்த்தத்தில் கணவன் மனைவி 2 பேர் ஆணும் பெண்ணும் இணைகிற அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வாழ்த்தணும்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னும் பொழுது அப்பொழுது அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அட்சதை போட்டு ஆசீர்வதிப்பது என்பது. ஒவ்வொருத்தர் கையில் இருக்கக்கூடிய அந்த அட்சதையையும் அப்படி அங்கே அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே அப்படி தலையை பார்த்து வீசி எறியும் பொழுது அதில் ஒரே ஒரு அரிசி மணமக்கள் தலையில் பட்டால் கூட சம்பந்தப்பட்டவருடைய ஆசி அவர்களுக்கு சேர்ந்துவிடும். சேர்ந்து விட்டது என்று பொருள். இப்படித்தான் அதுக்காக தான் அந்த அட்சத்திரை பயன்படுத்தப்படுகிறது. இங்கேயும் குரு அவர்கள் நம் பெரியவர் அவர்கள் எல்லோருடைய சிரசிலேயும் அட்சதையை தூவி ஆசீர்வாதம் செய்கிறார். ஆனால் ராமசாமி ஐயர் அவர்கள் விழுந்து வணங்கும் பொழுது அவருடைய சிரசில் அட்சதையை போடலை, அவருக்கு முன்னால் தரையில் போட்டுட்டார் பெரியவர். அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா எல்லாரையும் வணங்க செய்து விட்டு இறுதியாக இவர் வணங்குகிறார், நான் அவருக்கு முன்னால் தரையில் போட்டுட்டார். அப்படி போடாமல் அவருக்கு கொஞ்சம், அதாவது பெரியவர் தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா, கை தவறி கீழே முன்னால் விழுந்து விட்டதா எதுவும் தெரியல. ஆனால் மனசுக்குள்ள அந்த சம்பவம் அப்படியே நிலையாக தங்கி விட்டது. இப்போ பார்த்துட்டு இவர் இப்போது நேராக இவர்கிட்ட போகிறார், ஊருக்கு போயிட்டு இந்த சம்பவமும் அப்படியே மெல்ல மறந்து போய்விட்டது. ஒரு சின்ன சலனம், இதை போய் கேட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டார். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருப்பதை காலத்தினாலே அவர் தெரிந்து கொண்டார். எப்படின்னா, ஒரு நாள் அவருடைய மாமனாரிடமிருந்து ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்தது. அந்த தபாலை பிரித்து பார்த்தாக்கா அவருடைய மாமனார் அவருக்கு அவர் பெயரில் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை, நன்சை நிலத்தை, வயல் நிலத்தை பதிவு செய்து அனுப்பியிருந்தார். அதில் என்ன எழுதியிருந்தார்னா, நீங்கள் உங்களுக்கு வக்கீலாக இருந்திருந்து அதில் வர்ற வருமானம் மட்டும்தான், என் காலத்திற்கு பிறகு இதையெல்லாம் யார் பார்த்து கொள்ளப் போகிறார்கள், என்னுடைய பெண்ணும் உங்களுக்கும் தானே இது சேர வேண்டும், அதனால் நான் ரெஜிஸ்டர் முறையாக ரெஜிஸ்டர் செய்து உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் செய்து அனுப்பிவிட்டேன், இனி அந்த நிலம் உங்கள் பாடு, நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும், அது உங்கள் சொத்து என்று அனுப்பிவிட்டார். ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். 5 ஏக்கர் நிலம் மாமனாரிடமிருந்து பரிசாக வருகிறது. அதே போல் பத்திரமா பார்த்து கொண்டார். அதில் நல்லபடியாக விவசாயம் செய்தார், விளைந்தது. அவரை பொறுத்த மட்டும் அது இப்பொழுது அவருடைய நிலம் அதில் முதலில் விளைகிறது. அந்த முதலில் விளைந்த அந்த நெல் இருக்கிறதே, அதிலிருந்து அரிசியை எடுத்துக்கொண்டு மடத்திற்கு பெரியவரை பார்க்க வர்றார். பார்க்க வந்த இடத்திலே அந்த நின்று கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய நிலத்திலே விளைந்ததை பெரியவருக்கு தர வேண்டும் அப்படின்ற நிலையில் நின்று கொண்டிருக்கும்போது பெரியவர் மிகச்சரியாக கேட்டார், என்ன உன் வீட்டிலேருந்து வரையா வயக்காட்டிலிருந்து வரையா என்று கேட்டார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவ்வளவு சரியாக கேட்கிறார் என்று. அதற்கு பிறகு நெல் கொண்டு வந்திருக்க பொருளுக்கு விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கி நான் நிலத்தில் அரிசியை போட்டப்போ உனக்கு புரியல, மனசு சலனப்பட்டது, என்னடா எல்லாருக்கும் தலையில் போடுறா, எனக்கு மட்டும் தரையில் போட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணினது, இப்போ நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு என்று பெரியவர் சொல்லும் பொழுது தான் அவருடைய ஆசிகள், அதாவது பெரியவருக்கு தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில்
இவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சொத்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரிந்திருக்கிறது. அதை வார்த்தைகளில் சொல்லாமல் அந்த சொத்து நன்கு வயப்பட்டு அதில் நல்ல விளைச்சல் கண்டு அதனால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படணும் அப்படின்னு விரும்பித்தான் அவர் அன்றைக்கு அப்படி ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அது கேட்ட மாத்திரத்திலே அப்படியே சிலிர்த்து போனார். அதுதான் பெரியவர். அதாவது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய குருநாதர்களுக்கு அது நன்றாக தெரியும். அதற்கேற்ப நம்மை வழிநடத்துபவர்கள் அவர்கள். பெரியவரும் அப்படித்தான் எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது இன்றைக்கும் அப்படித்தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். என்றைக்கும் அப்படித்தான் அவர் வழிநடத்துவார். அவர் இருக்கும் பொழுது என்ன கவலை? அதனால் அவரிடம் நாம் நம்மை ஒப்படைத்து விடுவோம். நல்லதே நடக்கும். தொடர்ந்து சிந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.